சகுனங்கள், நிமித்தங்கள். சகுனங்கள்ங்கிறது பறவை வச்சு சொல்லக்கூடிய அறிகுறி. ஆனால் இந்த காலத்தில் சகுனம், நிமித்தம் எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி ஜனங்கள் பேசுகிறாங்க. நாம் அதை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கு. இந்த சீதையை முழுக்க இலங்கையில் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அனுமன் நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமான்னு நினைக்கிற போது அனுமனுக்கு வலது புஜம் துடிக்கிறது. அதுக்கப்புறம் அவர் அசோகவனத்தை பார்க்குறார், அங்கே சீதையை பார்க்குறார். அதே மாதிரி சீதை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயன்று இருக்கிற சமயத்தில் அவளுக்கு இடது கண் துடிக்குது. அனுமன் ராமநாமத்தை சொல்லுகிறான். ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிற போது பிரம்மாவுக்கு வலது கண் துடிச்சதான். ஏன்னா தெரியாதனமாக அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டு எல்லோரும் இப்போ நம்ம தலையை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு அழிவு இல்லையா நினச்சிக்கிட்டு இருக்கிற போது அவன் என்ன காரியம் பண்ணினா அவனுக்கு அழிவு வருமோ அந்த காரியத்தை பண்ணுறான். சீதையை தூக்கிட்டு போகிறான். உடனே பிரம்மாவுக்கு வலது கண் துடிக்கிறது அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. ராமராவண யுத்தத்தில் அரக்கர்கள் யுத்தத்துக்கு வரும்போதெல்லாம் கெட்ட சகுனங்கள் தான் தோன்றின, தீய நிமித்தங்கள் தோன்றின அப்படின்னு வால்மீகி எழுதுகிறாரு. சிலப்பதிகாரத்தில் கோவலன் சிலம்பை விற்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே புறப்படுற போது திமிழ் பெருத்த காளை ஒன்று எதிரே வந்ததாகவும், அங்கே இருக்கிற ஆயர்சேரி பெண்கள்லாம் இது நல்ல சகுனம் இல்லை, கோவலனே கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதான்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறி போய் அவன் செத்து போகிறான். இப்படி நிமித்தங்கள், சகுனங்கள், கனவுகள் இதெல்லாம் இந்து மதத்தில் இரண்டரை கலந்து இருக்கின்றன.